வணக்கம். ராமதேவர் என்கிற யாக்கோபு சித்தர் இதை போன்ற உலோக வித்தைகளை மிக எளிதாக செய்தும் சொல்லியும் இருக்கிறார். இந்த பதிவில் கூட அவர் சொல்லித்தந்த வெள்ளி வித்தை செய்வதை பற்றித்தான் சொல்லப் போகிறோம். இன்றைக்கும் கூட வெள்ளிக்கு மவுசு இருக்கிறத போல அதை எப்படி செய்கிறதுங்கிற வித்தைக்கு கூட மவுசு இருக்கத்தான் செய்கிறது. தங்கத்தால் செய்ய முடியாத பல வடிவங்களையும் சிலைகளையும் கூட வெள்ளியால் செய்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. மோதிரத்தில் தொடங்கி மிட்டியோடு சேர்த்து அலங்கார பொருட்கள் இன்னும் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது. பல்லு குத்துறதுக்கு கூட வெள்ளியில் செய்த கம்பிகளை பயன்படுத்துகிறார்கள். பார்க்கறதுக்கு வெள்ளையாக பளபளன்னு இருந்தாலும் நாளடைவில் கற்குங்கிறதால வெள்ளியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்த வெள்ளியிலையும் பலன் கிடைக்கிறதையும் பலர் சொல்லியும் கண்கூடாவும் தெரிஞ்சுக்கலாம். 3 பாட்டு, எளிதான பக்குவம், வெள்ளி வித்தையை நாமளே செய்துக்கலாம்னு யாக்கோபு சித்தர் சொல்லித்தரார். பார்த்துட்டு வரலாமா? பாரப்பா பிரீதிவின் கடாட்சத்தாலே பக்குவமாய் வெகு தொழில்கள் ஆடலாகும். பிருத்திவினா நிலம், நிலம்னா இந்த பூமி. இந்த பூமியில் என்னென்னவோ தொழில்கள் செய்து நல்லா வாழ முடியும்னு சொல்லிட்டு மனசில் பட்டதை நல்லதை 4 பேருக்கு சொல்லித்தரலாம்னு இந்த வெள்ளி வித்தையை பற்றி சுத்தமாக சொல்லித்தர்றேன்னு சொல்லிட்டு வெள்ளியம்னு சொல்கிற உலோகத்தை வாங்கிக்கணும். அடுத்ததாக பாதரசம் வாங்கிக்கணும். அடுத்து துத்தநாகம்ங்கிற ஜிங்க் உலோகத்தை எடுத்துக்கணும். வெள்ளியம், பாதரசம், துத்தநாகம் அப்படிங்கிறது வெள்ளியத்துக்கு ஆங்கிலத்தில் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதரசத்தை மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. துத்தநாகத்துக்கு ஜிங்க்குன்னு சொல்கிறது உண்டு. இந்த 3 உலோகத்தையும் இந்த உலோகங்களை விற்கிற கடைகளில் கேட்டு வாங்கிட்டு ஒரு இரும்பு சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு நெருப்பை மூட்டி சட்டி நல்லா சூடானதும் வெள்ளியத்தை போட்டு சுமாராக ஒரு 1/4 கிலோ அளவுக்கோ எவ்வளவு தேவையோ போட்டு சூடாக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அது தண்ணியாக உருகிடும். அப்படி நல்லா உருகி நிற்கிறப்போ பாதரசம் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துட்டு ஒரு குச்சியால் கலக்கினோம்னா வெள்ளியமும் பாதரசமும் ஒன்றா சேர்ந்து உருகி நிற்கும். அந்த சமயத்தில் கொஞ்சமாக துத்தநாக துண்டை, அதுவும் சுமாராக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு உருகி நிற்கிற வெள்ளியம் பாதரசம் கலவையோடு சேர்த்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா உருகுனதும் கலக்கி விட்டால் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி உருகி புட்டு மாதிரி இல்லை மணல் மாதிரி பொடி பொடியாகி போகுமா. துத்தநாகம் வெள்ளியத்தையும் பாதரசத்தையும் உடைச்சிடும். அதனால் மணல் மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறார். அதை கவனமாக சட்டியிலிருந்து இறக்கி வச்சிட்டுன்னு சொல்லிட்டு சேர்த்து நன்றாய் கல்வத்தில் பழச்சாற்றை விட்டு செவ்வையாய் தான் அரைத்து வட்டு பண்ணி வெள்ளியமும் பாதரசமும் துத்தநாகமும் சேர்த்து உருக்கும்போது மணல் மாதிரி கிடைச்ச உலோகத்தை எலுமிச்சம்பழ சாற்றை விட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதை ஒரு சின்ன சின்ன வில்லைகளாக தட்டி, அதாவது வட்டமான டோக்கன் மாதிரி தட்டி வெயிலில் வச்சு காய வைக்கணும். அந்த வில்லைகளை உடைச்சா உடையும். ஆனால் அதை மறுபடியும் உலோகமாக மாற்றணுமே,
அதுக்குத்தான் இந்த முறையை செய்ய சொல்கிறார். ஈர களிமண்ணை எடுத்து அந்த வில்லைகள் மேலே நல்லா பூசி உருண்டை வடிவத்தில் செஞ்சு உருட்டிட்டு அந்த மண் உருண்டை கட்டியை வெயிலில் வச்சு நல்லா காஞ்சதும் அதை எடுத்து புடம் போடணும்னு சொல்கிறார். புடம் போடுறதுங்கிறது எருவை அடுக்கி அதுக்கு மேலே காஞ்ச மண் உருண்டைகளை வச்சு நெருப்பை மூட்டுறதுக்கு பேர் தான் புடம் போடுறதுங்கிறது. புடம் போடுறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டுக்கிறதும் நல்லது. புடம் போடுறப்போ அந்த மண் கட்டிக்குள்ளே இருக்கிற வில்லைகளெல்லாம் சூடாகி அப்படியே உலோகமாக கட்டியாக மாறி போகுங்கிறார். அந்த கட்டியான உலோகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு செம்பு எடுத்துக்கணும். செம்புங்கிற காப்பர் உலோகத்தை வாங்கி அதை மூசையில் போட்டு உருக்கணும். வெள்ளியமும் பாதரசமும் துத்தநாகத்தையும் இரும்பு சட்டியில் போட்டு உருக்கணும். ஆனால் இந்த செம்பு ரொம்ப கடினமான உலோகம், அதனால் அதை மூசையில் வச்சு தான் உருக்கணும். அப்படி மூசையில் வச்சு உருக்கும்போது செம்பு உருகி வர நேரத்தில் வில்லையாக தட்டி புடம் போட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த உலோக வில்லையை செம்பு உருகிற மூசைக்குள்ளே போட்டு அதையும் சேர்ந்து உருக்கணும். அப்படி உருகிறப்போ அந்த செம்பும் உலோகமும் சேர்ந்து அந்த செம்போட காவி கலர்லாம் போய் அந்த செம்பு வெளுப்பானதாக மாறி போகுமா. அந்த வெளுத்து போன செம்பை எடுத்து 10க்கு 1 வீதம் வெள்ளி சேர்த்து உருக்கணுங்கிறார். அதாவது 10 கிராம் வெளுத்த செம்பை எடுத்துக்கிட்டோம்னா 1 கிராம் அளவுக்கு சுத்தமான வெள்ளியை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கி பார்க்க வெள்ளி மாற்றுத்தானும் செவ்வையுடன் 10 மாற்றாகும் அப்பா. அந்த வெளுத்து போன செம்போட 10க்கு 1 பங்கா வெள்ளியை சேர்த்தா அந்த செம்பு உலோகம் மொத்தமும் வெள்ளி மாதிரி மாறி இருக்கும்னோ அது வெள்ளியோட தரத்தில் 10 மாத்து வெள்ளியாகவே இருக்கும்னு சொல்கிறார். இந்த வித்தையை கவனமாகவும் பக்தியோடவும் செய்து பலவிதமான பொருட்கள் செய்து தொழிலில் வருமானமும் பொருளும் நிறைய வந்தால் கூட சொல்லித்தந்த குருவையும் இறைவனையும் மறக்காமல் இருக்கணும்னோ கெட்ட சவகாசம் வராமல் உடல் நலத்தையும் பார்த்துக்கிட்டா நல்லதுன்னும் செம்ப வெள்ளியாக்கிற வித்தையை யாக்கோபு சித்தரையா சொல்லித்தரார். இந்த பக்குவத்தை செய்கிறப்போ இந்த உலோகம் சம்பந்தமான உலோகத்தை பற்றின ஞானமும் அனுபவமும் புடம் போடுறது பற்றின தெளிவும் இருக்கிறவங்களோட அறிவுரையோடும் ஆலோசனையோடவும் இந்த வெள்ளி வித்தையை செய்து நல்ல பல அலங்கார பொருட்களையும் பூஜை பொருட்களையும் கூட செய்து அதன் மூலியமாக வருமானத்தை பெருக்கிக்கலாம்னோ இந்த வெள்ளி வித்தையை செய்து பழகிக்கலாம் அப்படின்னு யாக்கோபு சித்தரையா நமக்கெல்லாம் சொல்லித்தரார். நல்ல விஷயம் தானே.